ஏதோ ஒரு வந்தா கொஞ்சம் குறைப்பாருன்னு பார்த்தா இருக்கிறத விட அதிகமாகி போச்சு. வீட்டு வாடகையோட காவாசி அதிகமா வருது. இவர் வந்தா கம்மி பண்ணுவாருன்னு பார்த்தோம், ஆனா அதிகமா தான் இருக்கு. இவங்களுடைய அறிவிக்கைகள் எல்லாமே பொய்யாதான் இருக்கு. எவ்வளவுதான் ஆட்சி மாறினாலும் சரி, கட்சி மாறினாலும் சரி, கரண்ட் பில்லு யாருன்னு கட்சியா தான் இருக்குது. இன்னும் இறங்கின மாதிரியே தெரியல. ஆளுங்கட்சான கேட்கறதா என்ன எதிர்கட்சா? இது யார் பண்ண சதி? 1 லிட்டர் பெட்ரோல் கூட வாங்கிட்டேன், வாங்கி பிரச்சனை பண்ணேன். மக்கள் தூக்கி நிக்க வச்சுட்டாங்க. பசங்களை படிக்க வைக்கிறதா இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிச்சை எடுக்கிறதான்னு தெரியாத நிலைமையில வாழ்ந்துருந்தாரு. எனக்கு கரண்ட் பில்ல எந்த மாற்றமும் இல்லைங்க. 200 யூனிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வயிற்றுல அடிச்சிருக்கிற முதல்வர் விஜய்க்கு ரொம்ப நன்றி. இதுக்கான காரணங்களை அவங்களே கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. கேட்டா வாடகையோட பார்த்து கரண்ட் பில் தான் அதிகமாகுது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கரண்ட் பில்லு போன மாசம் 9,500 ரூபாய், இந்த மாசம் 12,500 ரூபாய். அதே மாதிரி வீட்டுல வேலை செஞ்சிருந்தேன், வீட்டுக்கு கரண்ட் பில் 3,000 ரூபாய், 2,900 ரூபாய், 2,500 ரூபாய் அப்படி வரும். இப்போ 5,500 ரூபாய் கரண்ட் பில். ஏதோ ஒரு வந்தா கொஞ்சம் குறைப்பாருன்னு பார்த்தா இருக்கிறத விட அதிகமாகி போச்சு. வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நமக்கு கரண்ட் பில்லு ஓடுறது, மழை டைம் வந்தா கரண்ட் ஓடாது. ஆனா ஃபிரிட்ஜ் எல்லாமே யூஸ் பண்றதுதான் அதே கரண்ட் பில்லு தான் வருது. போன வாட்டி 2,000 ரூபாய் கட்டின கரண்ட் பில்லு இந்த வாட்டி 2,500 ரூபா, 2,800 ரூபா வருது. வீட்டு வாடகையோட காவாசி அதிகமா வருது. முதலமைச்சர் எதனாச்சும் முயற்சி எடுத்து பண்ணணும். நல்லபடியா கரண்ட் பில் குறைக்கணும். ஆட்சி மாறும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம். இப்போ விஜய் வந்திருக்காரு, நல்ல ஒரு விஷயம்தான். அவர் வந்திருக்காரு. அவர் மின்சார இதுல யூனிட்டு ஸ்டாலின் 100 யூனிட் ஃப்ரீனாரு, இவர் 200 யூனிட் ஃப்ரீனாரு. ஆனா போன மாசம் பாத்தீங்கன்னா எனக்கு 7,000 ரூபாய் வந்திருக்கு, இந்த மாசம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்திருக்கு. அது நாங்க போய் யாருக்கிட்ட போய் சொல்றது பொதுமக்கள் குறைகள் எல்லாம்? இது போல எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே விலைவாசி அதிகமாயிடுச்சு. இவர் வந்தா கம்மி பண்ணுவாருன்னு பார்த்தோம், ஆனா அதிகமா தான் இருக்கு. அது எப்படி அது பொருளாதாரம் அப்படின்றத நீங்க தான் நிர்ணயிக்கணும். பொதுமக்கள் எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க வாங்கிறாங்க, இல்லாதவங்க எல்லாம் எப்படி கட்டுவாங்க, எப்படி வாங்குவாங்கன்றத நீங்க தான் யோசிச்சு பார்த்து அதை கரெக்ட் பண்ண. எல்லாம் நாங்க விஜயை குறை சொல்லல. சில விஷயங்கள் அவருக்கு போய் பொதுப்படியா போய் சேராது. அந்த விஷயங்கள் எல்லாமே போற மாதிரி கரெக்டா அவருக்கு போய் சேர்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். போன வாட்டியோட இந்த வாட்டி கரண்ட் பில் அதிகமா இருக்கு. முதலமைச்சர் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணலாம். ஹலோ, வணக்கம். போன வாட்டிக்கு 1,200 ரூபாய் வந்தது கரண்ட் பில்லு. இந்த வாட்டி 3,354 ரூபா வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு கரண்ட் பில்லு. இது சிஎம் சார் பார்த்து கொஞ்சம் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். கரண்ட் பில் போன மாசம் மீடியமா இருந்தது, இப்போ கொஞ்சம் கூடி இருக்குது. இதெல்லாம் காரணம் முதலமைச்சர் தலையிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சா நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும். என்னங்க பண்றது? எவ்வளவுதான் ஆட்சி மாறினாலும் சரி, கட்சி மாறினாலும் சரி, கரண்ட் பில்லு யாருன்னு கட்சியா தான் இருக்குது. இன்னும் இறங்கின மாதிரியே தெரியல. எப்போ பார்த்து ஏறினாங்கிற கண்டி இப்ப வாடகையோட பார்த்து கரண்ட் பில் தான் அதிகமாகுது. மாசத்துக்கு 6,000 ரூபாய் கட்ட வேண்டியதாகுது கரண்ட் பில்ல. இது மாதிரி கட்டினா எங்க நாடு உருப்பட சொல்லு பார்க்கலாம். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்துவாங்க, எல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவான்றாங்க. மின்சாரத்தை கட்டுப்படுத்துவான்றாங்க. கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல. கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான், கரண்ட் பில்லு கட்டின்னு தான் இருக்கிறோம். அதுக்கு எதனா ஒரு வழி தேடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அது அடிப்படை தேவைகளை தமிழகத்துக்கு கருத்துல கொண்டு இனிமேலும் இது மாதிரி வராத அளவுக்கு அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. போன மாசம் எனக்கு 1,500 ரூபா வந்தது சார் கரண்ட் பில்லு. இந்த மாசம் அப்படியே டபுளா வந்துக்குது. இது யாரான்னு தான் கேட்கறது? ஆளுங்கட்சான கேட்கறதா இல்லை எதிர்கட்சா? இது யார் பண்ண சதி? யாரை தான் கேட்கறது சொல்லுங்க? எல்லாம் கரண்ட் பில் யூனிட்டுக்கு இவ்வளவு கம்மியாகும்னு சொன்னீங்க, யாருமே எதுவுமே பண்ணல. அந்த கட்சி அப்படித்தான் பண்ணாங்க, இப்ப ஆளுங்கட்சி அப்படித்தான் பண்ணுகிறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டினது 900 ரூபாய் கட்டினேன், 2வது கட்டும் போது 800 ரூபாய் கட்டினேன். இப்போ 2,730 ரூபா வந்துக்குது. என்ன காரணம் நீபின்னு போய் கேட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். நான் இதுக்கு ஃபைட் பண்றேன், ரோட்ல உட்காந்து ஃபைட் பண்ணேன். நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். இப்போ எல்லா ஜனங்களாம் ஒரே சண்டை போட ஆரம்பிச்சான். என்னப்பா இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. நான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுக்கு கூட ரெடியா இருந்தேன். 1 லிட்டர் பெட்ரோல் கூட வாங்கிட்டேன்,
நாளைக்கு பிரச்சனை பண்ணேன், மக்கள் வந்து என்னை தூக்கி நிக்க வச்சுட்டாங்க. ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்க நடந்தது? இது இபி ஆபீஸ், அந்த மங்காடு இபி இல்ல சார், அங்க நான் போய் இபி இபில போய் பிரச்சனை பண்ணேன். என் வேலையெல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு போய் பிரச்சனை பண்ணேன். லெட்டரும் எழுதி கொடுத்தேன். இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ எடுக்கட்டும். போன மாசம் இருந்த கரண்ட் பில்லுக்கு இந்த மாசம் போன மாசத்தோட கம்மியா இருந்துச்சு, இந்த மாசம் அதிகமா தான் வந்திருக்கு. 500 இருந்தா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. போன மாசம் நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் வருகிறாங்க. அதுல வந்து போன மாசம் கட்டினது வந்து நான் 250 ரூபாய், இந்த மாசம் வந்து 850 ரூபாய் ஆகிறாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துறது? நான் இருக்கிறத வாடகை 4000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில்லு 850 ரூபாய், சம்பாதிக்கிறத நான் வந்து 7000 ரூபாய். இதுலயே எனக்கு இப்படி போயிடுச்சுன்னா நான் குடும்பத்துல என்ன பண்றது? பசங்களை படிக்க வைக்கிறதா இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிச்சை எடுக்கிறதான்னு தெரியாத நிலைமையில வாழ்ந்துன்னு இருந்தாரு. இதுக்கோசம் தமிழக முதலமைச்சரான திரு விஜய் ஜோசப் அவர்கள் எதையாவது எங்களால முடிஞ்சதை நாங்க உங்க கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு எதனா செஞ்சு தருமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு கரண்ட் பில்ல எந்த மாற்றமும் இல்லைங்க. 500, அதாவது அவர் ஃப்ரீயா தரேன்னு சொன்னது அடிப்படை மக்களுக்கு தான். கஷ்டப்படுற மக்களுக்கு ஃப்ரீயா தரேன்றதை தந்துட்டு தான் இருக்காரு. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ண முடியுது ஒரு குடும்பத்தால்னா அவங்க ஓரளவுக்கு வசதி வாய்ந்த குடும்பமா தானே இருக்க முடியும். சோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுல எந்தவித தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், மின்சார கட்டணம் என்பது அன்றாட தேவையானது. அது வந்து ஏழை மக்கள் நிறைய பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த மாதம் பாத்தீங்கன்னா நமக்கு மின் கட்டணம் மிக உயர்ந்து வந்திருக்கிறது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார்ந்தவர்கள். ஆகவே தயவு கூர்ந்து அரசு தலையிட்டு முழு கவனம் செலுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். போன மாசத்தோட இந்த மாசம் கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமா வந்துருக்கு சார். அதனால நீங்க மின்துறை அதிகாரிகள் இதை பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அது மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யணும். அதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் மரக்கா. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு தலையாய பிரச்சனையா நம்ம பாக்குறது கரண்ட் பில், மின் கட்டண உயர்வு. அந்த மின் கட்டண உயர்வுல வந்துட்டு பாதிச்சது வந்துட்டு என்னுடைய குடும்பம் ஒண்ணு, நானும் ஒண்ணு. ஒரு திருநங்கையா வந்துட்டு ஒரு தனியா வீட்டு எடுத்து இருக்கிறோம் அப்படின்னா வாடகையே எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல இந்த கரண்ட் பில் ரொம்ப ஏறினது வந்து பெரிய விஷயம். கடந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் வந்துட்டு ஏசி நைட்டு ஃபுல்லா போட்டா கூட எனக்கு 3000 தாண்டாது. இன்னைக்கு வந்துட்டு 5500 ரூபாய் நான் கரண்ட் பில் கட்டியிருக்கேன் கடந்த மாசம். இது வந்து ரொம்ப பெரிய அபத்தம். 200 யூனிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வயிற்றுல அடிச்சிருக்கிற முதல்வர் விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. போன மாசம் கரண்ட் பில்லு 2300 ரூபாய் வந்தது. இந்த மாசம் வந்து 4503 ரூபாய் வந்தது. இது என்ன காரணம்? ஈபில போய் கேட்டா அப்படிதான் வரும்னு ஒரு அலட்சியமா பேசுறாங்க. நம்ம கோபமா பேசல, அவங்கதான் கோபமா பேசுறாங்க. அடுத்த மாசமும் அதே மாதிரி தான் வரும்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த எப்படி நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு வழியே தெரியல. யாரை போய் பிடிக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சொந்த வீடு தான் பிரச்சனை. ஆனா கரண்ட் பில்ல அதிகமா கட்டுறோம். கடை வாங்கி கட்டிக்கிறேன் இந்த மாசம். நான் அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ஒரே ஆளு தான் வேலைக்கு போறேன். ஒரே ஆளு வருமானம் வந்து கம்மி தான். அதுலயே 5000 ரூபாய் நான் கரண்ட் பில் கட்டணும்னா நான் எங்க போறது? இது முதலமைச்சர் ஐயா தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். போன வாட்டி 3000 வந்ததுப்பா, இந்த வாட்டி 6000 வந்துக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க, வாடகை கொடுக்கணும். என்ன பண்றது என்ன பண்றதுன்னு புரியல. நீங்க தான் பார்த்து எதுனா பண்ணணும். வணங்க. வீட்டுல வந்து கரண்ட் பில் வருதுன்னு சொல்லி சாரு கேட்டிருந்தாரு. ஆமாங்க, இந்த வாட்டி எப்பவுமே அவ்வளவு கரண்ட் பில் வராதுங்க. 2488 ரூபாய் இந்த வாட்டி வந்துருக்குதுங்க. 200 வீட்டுக்கு கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கழிச்சுட்டு போறாங்களா கழிச்சுட்டு போடலையான்னு தெரியல. ஏன்னா இந்த இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம முதல்வர் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள நடக்கிற பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தெரியல. இதை கொஞ்சம் சிஎம் அவர்கள் இதை வந்து கண்காணிச்சு கொஞ்சம் இதை நடவடிக்கை எடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்க. அது சொல்லிக்கிறேங்க. கடைக்கு போன மாசம் 5000 கரண்ட் பில் கட்டணும். இந்த மாசம் 9000 வருது. உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. மோட்டர் இருக்கு. மோட்டரு வந்து கிளீன் பண்ற மோட்டர், உண்காட்சி மோட்டர் ஓடுது. மோட்டர் இருக்கு, ஒன்று தண்ணி மோட்டர் இருக்கு. கரண்ட் பில் இப்படி வந்தா எப்படின்னு தெரியல. கடன் தெரியல. எங்கள்ட்ட 5 பேர் வேலை பார்க்குறோம். 5 பேர் சம்பளம் கொடுக்கணும். கடை வாடகை இருக்குது. இவ்வளோதையும் பார்த்தா கரண்ட் பில் பார்த்தா இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்குது. இது ஏதாவது கவர்மெண்ட் பார்த்தா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம். இந்த தடவை வந்து புதிய ஆட்சி அமைஞ்சு 200 யூனிட் வரைக்கும் பொதுமக்களுக்கு குறைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு தெரியல. 200 யூனிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு பழைய 100 யூனிட்டுக்கு கூட இவங்க ஆப்பு வச்சுட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா 2 மாசத்து கணக்கெடுத்து அவங்க பில்லு தர்றாங்க.
இவங்க ஆட்சிக்கு வந்த அந்த ஒரு மாசத்துல பழைய பில் ஓடி இருக்கும் போல இருக்கு. இந்த 2வது மாசம் லாஸ்ட் 1 மந்த் வந்து இவங்க கணக்குல வருது. இந்த பின்னாடி வர்ற ஒரு மாச பில்லு தான் ஏறி இருக்குன்னு அந்த மின்சார இலாக்கால சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க தவறு நடந்துருச்சுன்னு. இவங்களுடைய அறிவிக்கையில வந்து எல்லாமே பொய்யாதான் இருக்கு. 200 யூனிட் குறைக்கிறதுனா அதுக்கு சில யாருக்கு குறைக்கிறோங்கிறத இவங்க இப்ப திடீர்னு மாத்திருக்காங்க. 200 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ. அப்ப ஏற்கனவே இருக்கவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீங்கிறது இவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த 100 யூனிட் கூட இந்த ஃப்ரீயா வரல. கட்டணம் வந்து 2000, 1000, 3000, 5000, 7000 நிறைய எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுக்கான காரணங்களை அவங்களே கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. கேட்டா என்ன காரணம் தெரியலங்க, எங்களுக்குள்ள ஏதோ சிக்கலாகி போச்சு, அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் போய் கேட்கறாங்க பொதுமக்கள்லாம். மின்சார ஆஃபீஸ்ல போய் கேட்கறாங்க. அவங்க வந்து என்னன்னு தெரியலங்க, குளறுபடி ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது விலை கிடைக்கும், எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு புலம்புறாங்க. பில்லை கட்டிட்டு போக சொல்றாங்க. எல்லாரும் கட்டிட்டு வர்றாங்க. பில்லு வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இதே நிலை நீடிச்சா அடுத்த 2 மாசம் வரக்கூடிய பில்லு இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வாய்ப்பு இருக்கு. இதை வந்து மின்சார அந்த துறையை சார்ந்த மந்திரி அந்த அபிஷியல் மீட்டிங் போட்டு என்னன்னு கேட்கணும். இல்லைன்னா நீங்க எந்த நோக்கத்துக்காக ஆட்சிக்கு வந்தீங்களோ அது உங்களுக்கே ஃபெயிலியர் ஆகிடும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.